ஹே நீட் ஆஸ்பிரன்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற 3 புக்கு உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் மோஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஃபார் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இதை பயாலஜிக்கு மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் 3 சப்ஜெக்ட் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ 3த்துக்குமே நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜாக நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் இதில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். லைக் என்சிஆர்டி வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. சில பாயிண்ட்ஸ் என்சிஆர்டியில் இருக்கிறது இதில் இருக்காது, பட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டில் தேர் ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்டாக கொடுத்துருந்தா வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அப்படியே கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேரெக்டாக என்சிஆர்டி லைன் பை லைன் அவங்க வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளார் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பயோவுக்கு ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ். ஸோ அது வந்து பயாலஜிக்கு. இப்போ வந்து அதே என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் ஃபிசிக்ஸுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற நோட்ஸ் அவ்வளோவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஃபார்முலாஸ் படித்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸுக்கு வேணால் இதை பார்க்கலாம். லைக் நீங்கள் தியரி கொஷின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நீட்டில் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதில் நிறைய தியரி கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் டைப்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இது நீங்கள் கொஸ்டின் சால்விங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற நோட்ஸ் வந்து நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லாமல் இன்ஆர்கானிக் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பி பிளாக், டிஎன்எஃப் பிளாக்லாம் சூப்பராக நோட்ஸ் இருக்குது என்சிஆர்டி புக்கு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஈஸியாக. இதில் நீங்கள் படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டு எக்ஸாம் போய் எழுதுனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்லுவேன். ஸோ நோட்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் கொஸ்டின்ஸ் கூட நல்ல ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் இருக்குது. அப்படியே என்சிஆர்டி லைன் பை லைன் அப்படியே கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா டைப் ஆஃப் எல்லா லெவல்லையுமே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வந்து என்சிஆர்டியோட ஃபிங்கர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பயாலஜிக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் நீங்கள் 3 புக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு புக் வாங்கினீங்கன்னா அதில் 11th and 12th ரெண்டுமே சேர்த்தே வந்துடும். ஸோ நான் வந்து வாங்கும்போது அமேசானில் வாங்கினேன். லைக் 3 புக்குமே சேர்த்து எனக்கு 1500 கிட்ட வந்துச்சு. நீங்கள் செகண்ட் ஹேண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் கொஷின் சால்விங்க்கு இந்த 3 புக்கு கண்டிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட. ஓகே, இது எந்த விதமான ப்ரொமோஷன் ஆர் நாட் எனிதிங் லைக் தேட். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாக யூஸ் பண்ணி சக்சீட் ஆகிருக்காங்க. தட்ஸ் வை ஐம் ரெக்கமெண்டிங் தீஸ் டு யூ கைஸ்.